எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் வாவ் அப்படின்னு சொல்கிற பிராண்டோட விட்டமின் சி சீரத்தை பற்றி தான் பார்க்க போகிறேன். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன்ல ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அவுட்டர் பேக்கேஜிங்கில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்ட்டை பற்றி உள்ள ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இருக்குது. சீரத்தை யூஸ் பண்ணுறதால நம்மளோட ஸ்கின்னுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது. இதில் வாவ் விட்டமின் சி சீரம் 20% கொடுத்துருக்குறாங்க. ஆயில் ஃப்ரீயான ஒரு சீரம் இது. அதாவது சிப்பாக எதுவுமே ஒட்டிக்காது. இதில் மெயினான இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டாக அவங்க கொடுத்துருக்கிறது விட்டமின் சியும் விச் ஹெசலும் ஹைலரானிக் ஆசிடும் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் இருக்கிறதால நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேஷன் பண்ணுறதுக்கும் பிரைட்டான காம்ப்ளெக்ஷனை கொடுக்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்டு. இதில் டோட்டலாக 30 ml ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸு 699 ரூபாய். இதோட செல்ஃப் லைஃப் 1 year இருக்குது. ஃபஸ்ட்டு சீரம்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துப்போம். சீரம்னு சொல்கிறது நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் செகண்ட் ஸ்டெப்பு தான் சீரம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக டோனர் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லபடியாக ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கு பிறகு, ஃபேஸ் வாஷுன்னு இல்லை, உங்கள் ஸ்கின்னுக்கு சோப்பு ஊற்றிக்கிட்டாலே சோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸை நல்லபடியாக வாஷ் பண்ணி டவலில் முகத்தை தொடச்சி உடனே டோனர் நீங்கள் யூஸ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பாக சீரம் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற க்ரீமாக இருக்கலாம், இல்லை மாய்ஸ்சரைசராக இருக்கலாம், என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சீரம் சொல்கிறது டிஃப்ரெண்டான ஃப்ளேவர்ஸில் வருது. ஒவ்வொரு சீரமும் ஒவ்வொரு பெனிஃபிட்டுக்காக தயாரிக்கப்படுது. அதாவது இப்போ விட்டமின் சி சீரம் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்டு, ப்ரௌன் ஸ்பாட் எல்லாம் காணாமல் போகிறதுக்கு, முகத்தில் இருக்கிற பிக்மெண்டேஷன் மாறுறதுக்கு, அன்ஈவன் ஸ்கின் டோன் மறைஞ்சி போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணலாம். வேறு போர்ஸை டைட் பண்ணுறதுக்கு சீரம் இருக்குது. பிம்பிள் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கு இருக்குது. நிறைய ஒயிட்னிங்குக்குள்ள சீரம், ஸ்கின்னோட ஈரத்தன்மையை தக்க வச்சுக்கொள்றதுக்கு ஹைலரானிக் ஆசிட் சீரம், இந்த மாதிரி ஸ்கின் டெக்ஸ்சரை ஸ்மூத்தாக சாஃப்டாக மாற்றுறதுக்கு சீரம், இப்படி டிஃப்ரெண்டாக நிறைய இருக்குது. ஓகேவா? சீரத்தை யூஸ் பண்ணுறதால நம்மளோட ஸ்கின்னுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீரம் யூஸ் பண்ணுறதால நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளங்களை ரிப்பேர் பண்ணுறதுக்கு சீரம் பெஸ்ட்டாக இருக்குது. சீரம்னு சொல்கிறது நம்மளோட ஸ்கின்னு லேயர் பை லேயராக இருக்கும். அந்த லேயருக்கு உள்ளாடி போய் ஸ்கின்ல இருக்கிற செல்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணி, அதாவது டேமேஜ் ஆகியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த செல்லெல்லாம் ரிப்பேர் பண்ணி நம்மளோட வெளிப்பக்க ஸ்கின்னு பார்க்குறதுக்கு பொலிவாக தெரிகிறதுக்கு ஏற்றபடி உள்ளாடி போய் ரிப்பேர் செய்யும். ஓகேவா? நம்மளோட ஸ்கின்ல இப்போ ஒரு டார்க் ஸ்பாட் இல்லை ஒரு ப்ரௌன் ஸ்பாட் இருக்குது அப்படின்னா மேல் பக்க ஸ்கின்ல மட்டும் இருக்கிறது இல்லை. ஓகேவா? நம்மளோட ஸ்கின்னு சொல்கிறது நிறைய லேயராக இருக்கு. அந்த டார்க் ஸ்பாட்டுன்னு சொல்கிறது உள்ளாடி உள்ள லேயரையும் பாதிச்சு தான் இருக்கும். மிரரில் பார்க்குற நேரம் நமக்கு வெளிப்பக்கத்தில் இருக்கிற டார்க் ஸ்பாட் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணுற நேரம் நம்மளோட ஸ்கின்னுக்கு உள்ளாடி போயும் ரிப்பேர் செய்கிற விதமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட அந்த டார்க் ஸ்பாட்டெல்லாம் காணாமல் போகும். இந்த மாதிரி ஸ்கின்னை ரிப்பேர் செய்கிறதுக்கு சீரம் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். நீங்கள் 18+ இருக்கிறீங்கன்னா நீங்கள் சீரம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட ஸ்கின்னு ஹெல்தியான ஸ்கின்னாக வச்சுக்கிறதுக்கும் இது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற பொல்யூஷன் எல்லாம் நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப டேமேஜ் பண்ணோம். சீக்கிரமாக ஸ்கின் ஏஜ்டான ஸ்கின்னாக மாறும். அது மட்டும் இல்லை, போர்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உள்ள ஸ்கின்னில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முன்கூட்டியே தவிர்க்கிறதுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் சீரம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னு யங்கர் லுக்கான ஸ்கின்னாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஏஜ் போன பிறகு கூட உங்களோட ஸ்கின்னு ஹெல்த்தியாக யங்கரான ஸ்கின்னாக சூப்பராக தெரியும். இப்போ ஒரு சிலருக்கு ஸ்கின்னு நல்ல டேமேஜ் ஆகியிருக்கும். ஒரு 30+ இருப்பீங்க, இல்லை ஒரு 40+, எவ்வளோ ஏஜ் இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்கின்னை திரும்பவும் ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு ஸ்கின்னாக மாற்றணும் அப்படின்னாலும் உங்களுக்கும் சீரம் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. ஒவ்வொரு சீரமும் ஒவ்வொரு பெனிஃபிட்டுக்காக இருக்கும். அதில் உங்கள் ஸ்கின்னுக்கு எது தேவையோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுற நேரம் உங்களோட ஸ்கின்னு ஹெல்தியான நல்ல ஒரு டைட்டான ஸ்கின்னாக சூப்பராக இருக்கும். இந்த விட்டமின் சி சீரத்தை நான் 1.5 months யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நான் ரிசல்ட் நான் சொல்கிறேன்.
நீங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணினா ஒர்க் ஆகும்னுள்ளது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணால் அது ஒர்க் ஆகும்னுள்ளதை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மணி வந்து வேஸ்ட்டாக போகாது. ஓகேவா? இதோட பேக்கேஜிங் இது மாதிரி தான் இருக்கும். லிட்டு பாருங்கள், இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் பம்பு பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ப்ராடக்டை எடுக்கிறதுக்கு. டார்க்கான கலரில் தான் பாட்டில் வந்து வருது. அப்படி தான் இருக்கணும் விட்டமின் சி சீரத்தில். ஓகேவா? வந்து சன்லைட் இதில் படவே கூடாது. பட்டுச்சு அப்படின்னா கெட்டு போயிடும், அதோட தன்மையே மாறிடும். இது லிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அவுட்டர் பேக்கேஜிங்கில் கொடுத்துருந்த எல்லா டீட்டெயிலும் இந்த பாட்டிலையும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்டில் நோ பேரபின், நோ சல்ஃபேட், நோ மினரல் ஆயில்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த விட்டமின் சி சீரத்தை யூஸ் பண்ணுறதால நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த மாதிரியெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். விட்டமின் சியை அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இந்த விட்டமின் சி சீரத்தில் 20% விட்டமின் சி சீரம் இதில் இருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. வேறு உள்ளதெல்லாம் வேறு இன்க்ரீடியன்ட் இருக்கும். இவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது என்னென்னா, இந்த 20% வந்து ஒரு ஸ்கின்னுக்கு போதுமான கரெக்டான அளவு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. விட்டமின் சியோட குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஸ்கின்னில் பிரேக் அவுட்ஸ் வரும், கொஞ்சம் அரிப்புகள் வந்த ரேஷஸ் எல்லாம் வரும், ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சல் கொடுத்த மாதிரி ரெட்டிஷாக அப்படியெல்லாம் மாறும். ஓகேவா? சரியான அளவு ஒரு சீரத்தில் இருக்கிற நேரம் தான் அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அளவுக்கு மிஞ்சின அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த விட்டமின் சி சீரத்தில். ஒரு சிலர்லாம் டைரெக்டாக லெமனை எடுத்து அப்படி முகத்தில் வைப்பாங்க. அது கண்டிப்பாக கரெக்டு கிடையாது. அதிகமான விட்டமின் சியை டைரெக்டாக நீங்கள் ஸ்கின்ல அப்ளை செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரேக் அவுட்ஸ் ப்ராப்ளம் வர, ஸ்கின்னு டேமேஜ் ஆகும். ஓகேவா? மெயினாக வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகி போகும். அதெல்லாம் வந்து அப்படி செய்யாதீங்க. அப்படி நீங்கள் லெமனில் யூஸ் பண்ணுறதா இருந்தனா ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணி அதுக்கு கூட ஒரு 2-3 ட்ராப்ஸு ஃப்ரெஷ்ஷான லெமனை கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அப்ளை செஞ்சிட்டிங்கன்னா அது போதும். ஆனால் டைரெக்டாக ஸ்கின்ல அப்ளை செய்யாதீங்க. விட்டமின் சி யூஸ் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட் நம்மளோட ஸ்கின்ல கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்ல நேச்சுரலாக இருக்கிற அந்த கொலாஜின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொலாஜினை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் சி பெஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சைன்ஸ் ஆஃப் ஏஜிங் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு சிலருக்கு ஏஜ் ஆகிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நிறைய சுருக்கங்கள் வரும், ரிங்கிள்ஸ் எல்லாம் வரும், அது நார்மல். ஆனால் ஒரு சிலருக்கு நிறைய ஏஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட ஸ்கின் வந்து ஏஜ்டான ஸ்கின்னாக வந்து தோற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்கின்னோட பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் விட்டமின் சி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களோட ஏஜ் வந்து இப்போ ஒரு 40ல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ள விட்டமின் சி சீரமெல்லாம் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸாவது வந்து கம்மி பண்ணி காட்டுறதுக்கு ஏற்றபடி உங்களோட ஸ்கின் வந்து நல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின்ல டார்க் ஸ்பாட், ப்ரௌன் ஸ்பாட் இருக்கிறதெல்லாம் மாற்றி நல்ல ஒரு ஈவன் டோனாக உங்களோட ஸ்கின்னை வந்து மாற்றும். பிக்மெண்டேஷன் ப்ராப்ளத்தையே சரி பண்ணும், டேமேஜ் ஆன ஸ்கின்னே ரிப்பேர் செய்யும். விட்டமின் சியில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் செல்ஸை வந்து ரிப்பேர் செய்யும். யூவி ரேஸ்னால நம்மளோட ஸ்கின்ல ஏதாவது டேமேஜ் ஆகி இருந்ததுன்னா அதையும் வந்து ரிப்பேர் செய்யும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்கின்னை ஈவன் டோனாக மாற்றுறதுக்கு, ஸ்கின்னை லைட்னிங் பண்ணுறதுக்கு விட்டமின் சி சீரம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி பெனிஃபிட்டுக்காக தான் நம்ம விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறோம். இந்த சீரத்தை எப்படி யூஸ் பண்ணுனா நல்ல பலன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் இதை யூஸ் பண்ணுற நேரம் டைரெக்டாக என்னோட ஸ்கின்னில் அப்படி ஒரு பம்பு வச்சு லைட்டாக டாட்டாக வச்சு நல்லபடியாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஆனால் வந்து அது பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது காணாமல் போயிடும். ஓகேவா? அதாவது டக்குன்னு குயிக்காக வந்து அப்சர்வ் ஆகி காணாமல் போயிடும். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கா அப்படின்னே தெரியல. அது மட்டும் இல்லை, இதில் அதிகமான குவான்டிட்டி எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் வரும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் எரிச்சல் கொடுத்தது மாதிரி ஸ்கின்னுக்கு ஆகிடும். அதனால அவங்க கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் ஒரு குறைவான அளவு தான், வந்து ஒரு ட்ராப் தான். ஓகேவா? எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுற நேரம் எனக்கு ஸ்கின்ல அந்த அளவு மாற்றம் தெரியல. நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குற நேரம் 50% ஆனவங்க பெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க ரிசல்ட்டு, 50% ஆனவங்க கொஞ்சம் நல்லதில்லை அப்படின்னே கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அப்படி இல்லை, இவ்வளோ மணி கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறோம், வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா அப்படின்னு நினச்சேன். அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி
ஃபஸ்ட்டு வந்து நான் டோனரை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன் ஃபேஸில். டோனர் நல்லா வெட்டாக இருக்கிற நேரமே இந்த சீரத்தில் ஒரே ஒரு ட்ராப் இதில் வச்சு அப்புறமா அந்த ட்ராப்லேருந்து தொட்டு ஃபேஸ் மொத்தமாக வச்சு நல்லபடியாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஃபுல் ஃபேஸுக்கு வந்து சீரம் நல்லபடியாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுது. அது மட்டும் இல்லை, நம்மளோட டோனர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதையும் நம்மளோட ஸ்கின்னுக்கு உள்ளாடி கொண்டு போகிறதுக்கு இந்த டோனர் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சீரத்தை நல்லபடியாக ஸ்கின்னுக்கு உள்ளாடி இந்த டோனர் வந்து பெஸ்ட்டாக கொண்டு போகுது. டோனர் ட்ரையான பிறகு யூஸ் பண்ணக்கூடாது, அது பலனே கிடையாது. டோனரை நீங்கள் இப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக பெட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குன்னு சொட்டாக வடிக்கிறது மாதிரியெல்லாம் டோனர் யூஸ் பண்ணாதீங்க. லைட்டாக அப்படி ஸ்ப்ரே பண்ணுங்கள், ஒரு ஈரத்தன்மை அப்படியே வந்து ஸ்கின்னுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த சீரத்தை யூஸ் பண்ணி பாருங்கள், அமேசிங்கான சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னோட ஸ்கின்ல இருந்த டார்க் ஸ்பாட்டை நிஜமாகவே காணாமல் போக பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ, நிஜமாக அது அப்படி ஒரு சூப்பரான நல்ல ஒரு க்ளோ. முக்கியமாக வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணுற இந்த இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நேச்சுரலாக நல்ல ஒரு க்ளோவை கொடுக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரம் வந்து பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்குது. ஓகேவா? ஆனால் யூஸ் பண்ணுற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, டோனர்லாம் வேறு ஃப்ளேவர்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ஒத்துக்காமல் போகிறத விட ரோஸ் டோனர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், எல்லாருக்குமே அது வந்து சூட் ஆகும். ரோஸ் டோனர் ஸ்கின்னை க்ளோ ஆக்குறதுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த சீரமும் அந்த டோனரும் எல்லாம் சேர்ந்து ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு 15 டேஸ்லேயே வந்து சூப்பரான நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த பாட்டிலில் 30 ml ப்ராடக்ட் இருக்குது. 2 முறை ஒரு நாள் யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மார்னிங்கில் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை. நான் டெய்லி 2 முறை யூஸ் பண்ணினேன். மார்னிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஸ்கின்னு டேமேஜ் ஆகும், டார்க் ஆகும். விட்டமின் சி வந்து டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? ஸ்கின்ல வந்து பிரேக் அவுட்ஸ் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. விட்டமின் சி சீரத்தை நீங்கள் டைரெக்டாக சன்லைட் படுற விதமாக வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, ரூமில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னாலும் இந்த அந்த இடத்துல வைக்காதீங்க. கபோர்டுக்கு உள்ளாடி கூட ஒரு கிளாத்தில் நல்லபடியாக கவர் பண்ணி வைங்க, இல்லை ட்ராயருக்கு உள்ளாடி வைங்க. வெளி இடத்துல வந்து வைக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா இந்த சீரத்தில் சன்லைட் பட்டாலோ இல்லை ஓவரான ஹீட் இதில் வந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த சீரம் வந்து கெட்டு போயிடும், டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். நம்மளோட ஸ்கின்னுக்கு பெனிஃபிட் தர்றதுக்கு பதிலாக கெடுதல் செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ராப்பில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சதோ அது லாஸ்ட் ட்ராப் வரைக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்டை டைரெக்டாக சன்லைட்டில் பட வைக்கவோ இல்லை ஹீட்டான இடத்துல வைக்கவோ செய்யாதீங்க. இந்த ப்ராடக்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப ஒத்துக்கிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துக்கும். ஓகேவா? நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். டைரெக்டாக அப்ளை பண்ணுற நேரம் எனக்கு எனக்கு ஒழுங்காக ஸ்ப்ரெட் ஆகவும் இல்லை, ஒழுங்காக பலனும் எனக்கு கொடுத்தது மாதிரி தெரியலை. ஸ்கின்னுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது மாதிரி இருந்துச்சு. ஆனால் டோனர் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வெட்டாக இருக்கிற நேரமே சீரம் அப்ளை பண்ணுற நேரம் ஸ்கின் ஃபுல்லாக நல்லபடியாக மசாஜ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க முடிஞ்சிச்சு. பலனும் 100% சூப்பராக வந்து கிடைக்குது. நல்ல சீரம் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அது வழியாக போய் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.